ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். பாருங்க, என் அருமையான தேவஜனமே, ஜீவனை கொடுத்திருக்கிறது இயேசு கிறிஸ்து. எங்களை போல ஊழியர்கள் உங்களுக்கு ஒன்றும் செய்யல, ஜீவனை கொடுக்கல. நாங்க உங்கள் பாவத்துக்காக ஒன்றுமே செய்யல, சுவிசேஷம் பண்றோம், அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து யார், பரலோக ராஜ்யம் எங்க இருக்கிறது, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம எப்படி போக போகிறோம், அதனுடைய வழிமுறைகள் என்ன, நீங்கள் எப்படி நிற்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி நிலை நிற்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுவதற்காகவே இதற்கு நாங்கள் சுவிசேஷகர்கள். சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், சர்வ சிருஷ்டிக்கு போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்றே இயேசு கிறிஸ்து சொல்லி அனுப்பினார். எல்லாரையும் எனக்கு சீசர்கள் ஆக்குங்கள் என்று சொன்னார். அப்படியே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோமே தவிர பரிந்து பேசுவதற்காக ஒன்றும் இல்லை. உங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு என் அன்பான தேவன் ஒருவர், தேவனுடைய வலது பாரிசத்தில் அவர் யூதாவின்